சூரியனே உந்தன் ஒளிதனை வேண்டி நின்றோம். அந்தகாரம் நீக்கி அருள் பெறவே அன்பரே ஒளி வீசுவே. அந்தகாரம் நீக்கி அருள் பெறவே அன்பரே ஒளி வீசுவே. உலகின் இருளை நீக்கவே உண்மையாய் உம்மை தேடிடவே. உலகின் இருளை நீக்கவே உண்மையாய் உம்மை தேடிடவே. மாய்வலம் யாவும் மறைந்திடவே மன்னரே ஒளி வீசுவே. மாய்மாலம் யாவும் மறைந்திடவே மன்னரே ஒளி வீசுவே. நீதியின் சூரியனே உந்தன் ஒளியனை வேண்டி நின்றோம். அந்தகாரம் நீக்கி அருள் பெறவே அன்பரே ஒளி வீசுவே. அந்தகாரம் நீக்கி அன்பரே ஒளி வீசுவே. ஹல்லேலூயா. மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்படுகிற உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை நான் 100% அல்ல 1000% நிச்சயத்தோடு இந்த வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இந்த வார்த்தை தான் இந்த ஆண்டின் பொதுவான வாக்குத்தத்தமாய் இந்த வசனத்தின்படி தான் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக சோத்திருக்கிற காரியங்களை நடப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்களுடைய ஜபங்களில் இதை அறிக்கையிட்டு சொல்லுங்க. என்ன தேவையா இருந்தாலும், என்ன அவசியங்களா இருந்தாலும், ஆண்டவரே இந்த வார்த்தையை எனக்கு சொன்னீங்களே, 1ஆம் தேதி காலையில என் காதலை விழ வச்சிங்களே, நீதியின் சூரியன் உண்மையில் உதிக்கும்னு சொன்னீங்களேன்னு நீங்க சொல்ல சொல்லதான் இந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்ய. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை ஆமேன் என்றும் அது அல்லேலூயா என்றும் இருக்கிறது. சோத்திரிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டு எல்லா தேவைகளுக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெயம் எடுங்க. இந்த வசனத்தை எந்த அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு சொன்னார் என்பதை யோசுவா 10, 12, 13 ஆகிய வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளில் சோத்திரிக்கிறோம், யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள். பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் வானத்திலே நடுவானத்தில் நின்ற, சும்மா சைடு இல்லை, உச்சியா நிற்குது, உச்சி வெயிலா நிற்குது. இப்படி அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டா இந்த 12 மணி உச்சி வானம்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுல நிற்குது. சோத்திரம். எதுக்காகனா சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் அந்த நீதியின் சூரியன் நிற்குது. எல்லாம் சொல்லுங்க, சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுவதற்காக நீதியின் சூரியன் மேலே நிற்கிறது. இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில நீதியான காரியங்களை ஆண்டவர் செய்யும்படி இந்த நீதியின் சூரியன் நிற்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சூரியன் நிற்கிறதுனால என்ன நடக்குதா, உங்க காரியத்தை கர்த்தர் முடிக்கும் மட்டும் இந்த ஆண்டு எதெல்லாம் குறையா இருக்காது. சோத்திரம். ஆனா நீங்க தான் அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கைட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன குறை இருக்கு, எது இன்னும் சரி செய்யப்படலை, இன்னும் அப்படியே எது எதெல்லாம் இருக்கு, அது ஆவிக்குரிய காரியமோ, பொருளாதார விஷயமோ, பிள்ளைகளுக்கு அடுத்த காரியமோ, வீட்டு விஷயமோ, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, எதுவானாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் முடித்து தீர்க்கிற சூரியன் தான் அவர். அல்லேலூயா. ஆக்சுவலி இந்த சூரியன் மறைஞ்சிருக்கணும், ஆனா யுத்தத்தை முடிவு வரைக்கும் அந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அந்த சூரியன் அப்படியே நிற்கிறது. அல்லேலூயா. நம்ம இந்த நீதியின் சூரியன் மேல உதிக்கணும்னா சோத்திரம் நாம் என்ன செய்யணும்னு ஒரு பாயிண்டை தான் நம்ம சிந்திச்சுட்டே வரோம். தானியேல் 6:14 பாருங்க. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு
தானியேலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனா பைபிள் சொல்லுது சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் அப்படின்னா அர்த்தம் இருக்குன்னா அஸ்தமித்திருச்சு. சூரியன் அஸ்தமித்து விட்டதுன்னா அது ஆசீர்வாத குறைவு. சூரியன் அஸ்தமித்து விட்டதென்றால் அது நல்ல வார்த்தை கிடையாது. வெளிச்சம் போயிருச்சு, கிரியை செய்யும் காலம் போயிருச்சு, எடுத்த முயற்சியெல்லாம் ஜெயம் வரல. ராஜா தண்ணிலே சஞ்சலப்பட்டு காலை தொடங்கி சூரியன் உதிக்க தொடங்கி அது அஸ்தமிக்கு மட்டும் தானியேலை காப்பாற்ற முயற்சி எடுத்தாரு. இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எதுவும் முடிவு பெறல. சில நேரங்கள் கடந்த நாட்கள் நம்முடைய காரியம் அப்படிதான் இருந்திருக்கலாம். எவ்வளோ முயற்சி பண்ண பாஸ்டர், எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை அப்படின்னு நம்ம எத்தனையோ காரியங்களில் சோதரிக்கிற இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் நம்முடைய குடும்ப விஷயங்கள். ஆனால் அது நிரந்தரமாக இல்லை. சோத்திரம் அங்கலாய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த தரியூர் ராஜா ஆண்டவரெல்லாம் ஒருவேளை கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவன் புறஜாதி ராஜாவாக இருந்தாலும் தானியேல் மேலே ரொம்ப விருப்பம். தானியேல் அப்பப்ப ஆண்டவருக்கு யெகோவா தேவனை பற்றி சொல்லியிருப்பார்னு நம்புறேன். சோத்திரிக்கிறோம். அவன் எப்பொழுதும் ஆண்டவரை ஜெபம் பண்ணிக்கிட்டு துதிச்சுக்கிட்டே இருப்பான். அது ராஜாவுக்கும் தெரியுது. சோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட தானியேலுக்கு இப்படி ஆகிப்போச்சே. ஒருவேளை ராஜா சொல்லியிருப்பார், ராஜாவாகிய என்னால தான் அவனை காப்பாற்ற முடியல, அவன் உங்களை நம்பினானே ஆண்டவர், அவனை நீங்க காப்பாற்றக்கூடாதா, அவனுக்கு ஒரு விடுதலை தரக்கூடாதான்னு ஒருவேளை ஆண்டவரை பெயரை சொல்லி கூட அவன் ஜெபம் பண்ணியிருக்கலாம். பைபிள் சொல்லுகிறது 19ஆம் வசனம் சொல்லுகிறது, காலமே கிழக்கு வெளுக்கும் போது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. காலமே என்ன வெளுக்கும் போது? கிழக்கு வெளுக்கும் போது. இது சாதாரண சூரியன் இல்ல, இதுதான் நீதியின் சூரியன் உதிக்குது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த சூரியன் தான் என்ன செய்ய போகுது? நேற்றைக்கு இன்கம்ப்ளீட்டா இருந்ததெல்லாம் இந்த சூரியன் தான் கம்ப்ளீட் ஆக போகுது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த சூரியன் தோத்திரிக்கிறோம் உதிக்குது. அவன் நேர சிங்க கெபிக்கு அவன் போறான். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த சிங்க கெபிக்கு அவர் போறாரு. என்ன நடந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன நடந்தது என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரிக்கிறோம் பாருங்க, ஆண்டவர் அவனுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆமா, அந்த சிங்க கெபிலிருந்து அவனை காப்பாற்றினார் என்பதுதான் செய்தி. அந்த சூரியன் உதிச்சது. எல்லாம் இன்கம்ப்ளீட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முடியாததெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. ஆமென்னு சொல்லுங்க. சோத்திரிக்கிறோம். பாருங்க, தானியேல் 6:7 சில வசனங்களை பார்ப்போம். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து. இப்படிலாம் ஒரு தடை வருது. இந்த சூரியன் ஏன் உதிச்சதுன்னா தானியேலின் ஜெபம் என்பதை நம்ம கடந்த சில வாரங்களை பார்த்துட்டு வரோம். அதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது பாருங்க. ராஜா கெபியில போடணும் கட்டளை பிறப்பித்திருக்கிற ஒரு காரியம். தானியேல் 6:9 பாருங்க. பைபிள் சொல்லுது, அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு என்ன வைத்தான்? கையெழுத்து வைத்தான். தானியேல் 6:12 பாருங்க. எந்த மனுஷனாகிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்கெபியில் போட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா. ராஜாவே மிரட்டுறாங்க. அவன் ஜெபம் பண்றான், அவனை தூக்கி சிங்கக்கெபியில போடணும் அப்படின்லாம் பேசுறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் சூரியன் உதிச்சது. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், 1008 பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். முடியவே முடியாது பாஸ்டர். சோத்திரிக்கிறோம். மேதிய பெர்சிய சட்டப்படி ராஜா ஒரு கையெழுத்து போட்டாரா, தெரிஞ்சு போட்டாரா தெரியாம போட்டாரா, கையெழுத்து போட்டாரா, ராஜா நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது? காப்பாற்ற முடியாது. ஆனா நீதியின் சூரியன் உதிச்சா காப்பாற்ற முடியும். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த நீதியின் காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா ஓடினாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? தானியேலின் ஜெபம். இன்னைக்கும் இந்த புதிய ஆண்டுல வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன், நீதியின் சூரியன் உதிக்கும்னு சொல்லும் போது உங்களுக்கு நல்ல இன்பமா இருக்குல்ல. அது எல்லாருக்கும் இல்ல. அது என்ன சூரியன்ங்க? அநீதியா இருக்கிறவர்கள் அந்த சூரியன் உதிக்காது. நீ நீதியா வாழணும். அப்ப ஜெபம் பண்ணுவது நீதி. நாம ஜெபிக்கணும். ஜெபிக்கிற கிறிஸ்தவங்களா நாம இருக்கணும் இந்த புதிய ஆண்டுல. சும்மா ஞாயிற்றுக்கிழமை சும்மா போற கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, ஜெபிக்கிற கிறிஸ்தவனா நான் இருக்கணும். இந்த புதிய ஆண்டிலே நான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நம்ம 2 ஜெபத்தை பார்த்தோம். தடைகளின் நடுவே அவன் ஜெபம் பண்ணான்னு பார்த்தோம்.
ரெண்டாவது போன வாரம் வழக்கப்படியே என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணான். இன்னைக்கு மூணாவது தானியேலின் ஜெபம் எப்படின்னா இடைவிடாத ஜெபம். இடைவிடாது ஜெபம் பண்ணினான். அதான் தானியேலுடைய பிரேயர். நீதியின் சூரியன் ஏன் உதிச்சுச்சுன்னா அவன் இடைவிடாது ஜெபம் பண்ணினான். இடைவேளையே இல்லை. சோத்திரிக்கணும். நீங்க தானியேலை குறித்து ஒரு புறஜாதி மன்னனா இருந்தா கூட தானியேலை என்ன பாருங்க, தானியேலை சிங்கக்கபியில போடுற சூழ்நிலை வந்துருச்சு. ராஜா என்னென்னமோ முயற்சி பண்ணாரு, காப்பாற்ற முடியல. சிங்கக்கபியில தானியேலை தூக்கி போட போறாங்க. அந்த சிங்கக்கபியில போடும்போது ராஜா என்ன சொன்னார் பாருங்க. தானியேல் 6:16 இப்படி சொல்லுகிறது. ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்ப்பா. என்னால் அதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாது. தானியேல் சிங்கக்கபியின் வாசல்ல ராஜா சொல்றாருங்க. அப்போ இந்த தேவனை குறித்து ராஜா என்ன எண்ணி இருக்கிறார் பாருங்க. இந்த தானியேலுடைய ஜெபம், இந்த இடைவிடாத ஆராதனை தரியு ராஜாவையே பேச வைக்குது. அவர் சொல்றாரு, நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன். அப்படின்னா அவன் இடைவிடாது ஸ்தோத்திரம் வேலை செய்யும் போதே அந்த ஜப சிந்தையோடே இருப்பான் போல ராஜாவுக்கு அது நல்லா தெரியுது. ஆகவே தான் அவர் சொல்றாரு, நீ இடைவிடாம ஆராதிப்பியே, ஜெபம் பண்ணுவியே. என்னால இந்த உலகத்தையே ஆளுகிற 127 தேசத்தை ஆளுகிற தரியும் மன்னனாகிய என்னால காப்பாற்ற முடியாது. ஆனா நீ இடைவிடாம ஜெபிக்கிற அந்த தேவன் உன்னை காப்பாற்றுவார். நல்ல கையை தட்டி நீ இடைவிடாம ஆராதிப்பியே, அந்த தேவன் உன்னை காப்பாற்றுவார். அப்படிதான் சொல்லி அவனை சிங்கக்கபிக்கு அவனை போடுறதுக்கு முன்னாடி அதான் சொன்னது. சிங்கக்கபியில போட்டு மறுநாள் காலையில தூக்கமே இல்லை. சொல்லிட்டு வந்துட்டான், ஆனா ஒரு தூக்கமே இல்லை. அந்த சூரியன் வெளுக்குது. காலமே சூரியன் வெளுக்கும் போது அவனுக்குள்ள நம்ம நம்பிக்கையோ சொல்லி அனுப்பணுமே, நான் ஓடுவேன்னு சொல்லிட்டு அந்த சிங்கக்கபிக்கு போகும்பொழுது சொன்னான், இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் என்ன செய்வார்? தப்புவிப்பார். இப்ப மறுபடியும் காலையில ஓடுறான் சிங்கக்கபிக்கு. ஓடினா சங்கீதம் தானியேல் 6:20 சொல்லுகிறது, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, என்ன விசுவாசம் பாருங்க. சிங்கம் இங்க சாப்பிட்டு இருக்கோம், நம்ம எங்க தானியேலை கூப்பிடுறது இல்லை, சோத்தரிக்கிறோம். தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஹல்லேலூயா. உள்ள இருந்து என்ன சத்தம் வருது? ராஜாவே நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். அது என்னவென்றால், ஹல்லேலூயா, நான் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தேன், ராஜாவாகி உமக்கு நான் நீதிகேடு செய்யல. ஆகவே சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன், நான் இடைவிடாம ஜெபம் பண்ணேனே, நான் இடைவிடாம கர்த்தரை ஆராதிச்சேனே, நான் இடைவிடாம ஜெபித்துக் கொண்டிருந்தேனே, அந்த தேவன் என்னை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தானியேலை எந்த தேவன் காப்பாற்றினார்? சத்தமா சொல்லுங்க, தானியேலை எந்த தேவன் காப்பாற்றினார்? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இடைவிடாமல் ஆராதித்த தானியேலின் தேவன் தானியேலை காப்பாற்றினார். கையை நல்ல தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த புதிய ஆண்டிலே இந்த நீதியின் சூரியன் உதிக்கிற அந்த இடைவிடாத ஜெபம், கண்டினியூஸ்லி பிரேயர். சும்மா ஒரு நாள் ஜெபிக்கிறது, 9 நாள் ஜெபத்தை விடுறது, அப்புறம் டைம் மூடு நல்லா வந்தா மறுபடியும் ஜெபிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு ஃபிளிக்ரேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வராது. சில நேரங்களில் ஜெபம் பண்ணி ஒரு வாராவது பாஸ்டர்னு அதை வேற வெக்கம் இல்லாம வேற என்கிட்ட வந்து சொல்ற தோத்திரம். ஜெபம் சரியில்லை, வேத வாசிப்பு இல்லை, விட்டு விட்டு வாசிக்கிறது. இந்த புதிய ஆண்டுல பைபிள் வாசிக்க இடைவேளை கொடுக்க கூடாது. இடைவேளை சோத்திரிக்கிறோம். அதே போல ஜெபத்திற்கு இடைவேளை வரக்கூடாது. இந்த புதிய ஆண்டுல ஒரு டிட்டர்மினேஷன் எடுங்க. வாக்குத்தத்தம் அப்போதான் உங்களுக்குள்ள ஆக்டிவேஷன் ஆகும். சில போன்ல சிம் கார்டு போட்டிருப்பாங்க, ஆனா அதை கொடுத்தவன் சொல்லுவான், அது இன்னும் 1 மணி நேரம் சென்று தான் என்ன ஆகும்? ஆக்டிவேஷன் ஆகும்.
அப்ப நான் சொல்றேன், இந்த நீதியின் சூரியன் உண்மையில் உதிக்கும் என்கிற இந்த சிம்மு எப்ப ஆக்டிவேஷன் ஆகுனா, நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஆளா இருந்தா இது உனக்கு ஆக்டிவேஷனா. ஹல்லேலூயா. சும்மா ஜபத்தை கட்டடிக்கிறது, பிரேயரை கட்டடிக்கிறது, தனிப்பட்ட ஜபத்தை கட்டடிக்கிறது, இந்த கட்டடிக்கிற வேலையெல்லாம் கர்த்தர் கட் பண்ணுவார். தோத்திரம். இந்த புதிய ஆண்டுல போன வருஷம் இருந்த மாதிரியே இந்த வருஷம் இருக்காதீங்க. வழக்கப்படி பாருங்க. அதான் 1 தெசலோனிக்கேயர் 5:17-18 இப்படி சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதான் that's the will of God. இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனம் இப்படி முடியுது, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவ சித்தம். எல்லாம் சொல்லுங்க, இடைவிடாம நான் ஜெபம் பண்ணணும். சத்தமா சொல்லுங்க, இடைவிடாம நான் ஜெபம் பண்ணணும். அது மனுஷ கருத்து அல்ல, பாஸ்டர் சொல்லுகிற வார்த்தை அல்ல. இடைவிடாமல் ஜெபம் என்பது கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை குறித்த தேவ சித்தமா இருக்கிறது. உங்களை குறித்த சித்தம் தான். நீ இடைவிடாம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல பாருங்க, இடைவிடாத ஜெபம் பண்ணாங்க. எல்லா டைம்லயும் பிரேயர். மார்க் 1:35 பாருங்களேன், இயேசு அதிகாலையில் ஜெபித்தார்னு வரும். லூக்கா 6:12 பாருங்களேன், இயேசு ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார்னு வருது. அப்போஸ்தலர் 2:15 பாருங்களேன், ஆதி சபையார் காலையில் 9 மணிக்கு ஜெபம் பண்ணாங்க. இது எப்படிங்க பாஸ்டர் காலை 9 மணி வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பைபிள்ல சொல்ற அந்த டைமை நம்முடைய டைமோடு ஒப்பிட்டு இந்த டைமை சொல்றேன் நான் உங்களுக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலை அப்படின்னு இருக்கு. அப்போ பைபிள்ல வர 3ஆம் மணி நேரம் நமக்கு நம்ம டைமுக்கு காலை என்ன டைமுங்க? 9 மணி. அவங்களுக்கு காலையில 3ஆம் மணின்னு அவங்க டைம் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய ஊருக்கு அதே டைமை வச்சா அது என்ன பண்ணீங்க? காலையில 9 மணி. அப்போ சோத்திரிக்கிறோம், அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் வந்து இறங்கி எல்லாரும் அபிஷேகத்தில் நிறைந்து துதிச்சாங்கல்ல மேல் வீட்டில். அந்த டைம் என்ன டைமா இருந்துச்சுங்க? காலையில 9 மணி. ஜெபிக்கிறாங்க, ஆவியில நிறைஞ்சு ஜெபம் நடக்குது. ஆதி சபையார் அந்த டைமிங்லாம் பார்த்துட்டே வாங்க. சோத்திரிக்கிறோம். அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் 10:9 பாருங்க, பேதுரு மதியம் 12 மணிக்கு ஜெபம் பண்ணார். அதை குறித்து நீங்கள் பைபிள் வாசிச்சீங்கன்னா, பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் மாடிக்கு போனார். அப்ப பைபிள்ல சொல்ற 6ஆம் மணி நேரம் நம்ம டைம்ல சொல்லணும்னா அது மதியம் சரியா எத்தனை மணிக்குங்க? 12 மணி. அப்பதான் சாப்பாடு கொஞ்சம் செய்யறது கொஞ்சம் லேட் ஆகுது. பேதுரு என்ன நினைக்கிறாரு, இந்த சாப்பாடு ஆகிறது வரைக்கும் நம்ம போய் மேலே போய் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம்னா அப்படித்தான் மேலே ஏறினார்னு பைபிள் இருக்கு. நமக்கு சாப்பாடு ஆகலைன்னா எப்போ ஆகும்னு வயிற்ற தடவினே கிச்சனுக்கும் ஆளுக்கும் நடப்போம். ஆனால் அவர் பாருங்க, சாப்பாடு ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஜெபம்? எல்லாம் இந்த டைமை பாருங்க. சோத்திரம். அப்போஸ்தலர் சோத்திரிக்கிறோம் 3:1 பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் மாலை 3 மணிக்கு ஜெபம் பண்ணாங்க. மாலை 3 மணி. அதை என்ன வருதுங்க? அப்போஸ்தலர்ல 9ஆம் மணி வேளையில். அப்ப பைபிள் சொல்ற 9ஆம் மணி வேலை என்பது நம்முடைய டைமுக்கு சொன்னா அது மாலை 3 மணி. 3 மணிக்கு ஜெபிச்சிருக்கிறாங்க. இதே போலதான் அப்போஸ்தலர் 10:3 பார்த்தீங்கன்னா இதே டைம்ல தான் கொர்நேலியு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 12:5 பாருங்க, ஆதி சபையார் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணாங்க. ஆல் நைட் பிரேயர். அப்போஸ்தலர் 1:14 பாருங்க, 120 பேர் 7 நாளும் தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஜெபத்தை விட்டு எழும்பவே இல்லையே. ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும் வரை, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை, நான் போவேன், அவர் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை அனுப்புவார் என்று சொல்லப்பட்ட போது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு நாள் ஜெபம் அல்ல, 7 நாள் மேல் மாடியிலே வேண்டுதலிலும் ஜெபத்திலும் காத்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபம். அப்ப இடைவிடாத ஜெபம் பாருங்க. எல்லா டைம்லயும் பிரேயர் நடந்திருக்கு பாருங்க. இந்த டைம் தான் அந்த டைம் தான் கிடையாது. சில நேரம் நீங்க வந்து வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போவீங்க,
ஆபீஸ்ல வேலை செய்யும் போது கூட ஜெப சிந்தை இருக்கணும். உள்ளத்துல ஒரு பிரைசிங் இருந்துகிட்டே இருக்கணும், கனெக்டிங்லே இருக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்களோடு கனெக்டிங்ல இருப்பாரு. ஹல்லேலூயா. எபேசியர் 6:18 பாருங்க. எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியிலே ஜெபம் பண்ணி. தட் இஸ் தி பிரேயர். என்னைக்கோ ஒரு நேரம் ஜெபிக்கிறது அல்ல. எல்லாம் இந்த வசனத்தை சொல்லுங்க. எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. prayer at all times. prayer at all times. எந்த சமயத்திலும் நம்ம ஜெபம் பண்ணணும். எந்த சமயத்திலும் அந்த prayer conscious இருந்துகிட்டே இருக்கணும். சும்மா நான் வசனம் சொல்லிட்டு நீங்க குறிப்பெடுத்து போறதில்ல. உங்களுடைய அனுபவ வாழ்க்கையா மாறினதுக்கு தான் இவ்வளவு டைம் எடுத்து நான் பேசுறேன். ஐயா சோத்திரம். prayer at all times. எந்த சமயத்திலும் இடைவிடாத ஜெபத்திற்கு நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசி கால சபை எப்படி இருக்கணும்? ஏசாயா 60:11 இப்படி சொல்லுது. உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுது திறந்திருப்பதாக. பிரேயர் கதவு என்ன செய்யவே கூடாது, பூட்டப்படவே கூடாது. எல்லாம் சொல்லுங்க. என் வாசல்கள், என்னுடைய வாசல்கள். மற்றவர்கள் வாசலை பற்றி எனக்கு தெரியாது. சத்தமா தான் சொல்லுங்களேன். மற்றவர்கள் வாசலை பற்றி எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய வாசல், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஏன் ஜீவியம் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுது திறந்திருக்க வேண்டும். தேவனை நோக்கி நீங்க செய்யற ஜபத்துக்கு லாக்கே இருக்கக்கூடாது. நோ லாக். லாக்கே இருக்கக்கூடாது. லாக் ஆயிடுச்சுன்னா உன் லைஃப் லாக் ஆயிடும். கவனிக்கணும். நீங்க ஜபத்திற்கு இடைவேளை விட்டீங்க, உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. எதுக்கு வேணாலும் பிரேக் ஆகட்டும். உங்க லவ் கூட பிரேக் ஆகட்டும். இன்னைக்கு லவ் பிரேக்கப், லவ் பிரேக்கப்னு அது ஒரு பெரிய ஒரு வார்த்தையா இருக்குது. பிரேக்கப் ஆயிடுச்சு. மூஞ்சேத்திய மாறா நல்லா தோத்திரம். ஒரு அம்மா சொல்றாங்க, நம்ம சபைக்கு வர பொண்ணு ரோட்ல ஒரு பையன் கையை பிடிச்சுன்னு ஒய்யாரமா போச்சாமே. அம்மா திமிர் கொழுப்பு பார்த்தீங்களா? என்ன செய்தி? என்னத்துக்கு நீ வசனம் கேட்கிற? கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம, பயம் இல்லாம, என்ன துணிகரம் உனக்கு அப்படி? எதுக்கு சச்சு, எதுக்கு வசனம்? நீ கேட்கிற வசனம் என்ன செய்ய போது? உன்னை யோசிச்சு பாருங்க. உன் வாசல்கள் இரவும் பகலும் என்ன செய்யாது இருக்கட்டும். இப்படி நம்முடைய லைஃபை நம்ம செட் பண்ணா தேவன் அதற்கு கொடுக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன? அதே ஏசாயா 60:11 ஃபுல்லா நான் பாடம் பாருங்க. உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனை கொண்டு வரும்படிக்கு, அந்த ரெட்டிஷ் பண்ணிருக்கிற கொண்டு வரும்படிக்கு. அடுத்தது அவருடைய ராஜாக்களை அழைத்து கொண்டு வரும்படிக்கு. உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாம. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒன்னு கொண்டு வர விரும்புறேன். நான் உனக்கு ஒன்னு அழைத்து வர விரும்புறேன். நான் கொண்டு வரும்போதும் நான் அழைத்து வரும்போதும் உன் வாசல் பூட்டப்பட்டிருந்தா நான் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை உனக்குள்ள கொண்டு வருவேன்? எல்லாரும் சொல்லுங்களேன். கர்த்தர் கொண்டு வருகிற காரியம், கர்த்தர் அழைத்து வருகிற காரியம் என் வீட்டுக்குள்ள வர வேண்டுமானால், சத்தமா என் குடும்பத்துக்குள்ள வர வேண்டுமானால், என் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல், சத்தமா சொல்லுங்க, எப்போது திறந்திருக்க வேண்டும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஒரு நிமிட கைகளை தட்டி கர்த்தர் கொண்டு வருகிற ஆசீர்வாதம், கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிற ஆசீர்வாதம் உனக்குள்ள கடந்து வருவதற்கு, உன் வீட்டுக்குள் கடந்து வருவதற்கு, உன் குடும்பத்துக்குள்ள கடந்து வருகிறதற்கு, உன் கதவுகளுக்குள்ளே கடந்து வருவதற்கு, உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்போதும் திறந்திருக்கு. நிறைய பேர் குடும்பத்தில் ஏன் தேவன் அழைத்து கொண்டு வருவதும் தேவன் கொண்டு வருவதும் ஏன் உள்ள வரல? ஜபம் இல்ல, ஜபம் இல்ல. அந்த கதவு ஷட் பண்ணி வச்சிருக்கீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் தரித்திரம் மாறல?
நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் ஜெபத்திற்கான பதில் நீ வரலன்னு சொல்ற? ஏன் உன் கடன் இன்னும் அடையல? ஏன் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் எதுவும் நடப்பிக்காது போல ஏன் உன்னுடைய லைஃப் இருக்குன்னா, கர்த்தர் அழைத்து வர விருப்பமா இருக்கிறார், கர்த்தர் கொண்டு வர விருப்பமா இருக்கிறார். ஆனால் உன் ஜெபமாகிய வாசல், உன் துதியாகிய வாசல், ஹல்லேலூயா, அது பூட்டப்படாமல் திறந்திருந்தா தானே அது உள்ள வரும். மிஸ்டேக் யார்கிட்ட இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஹல்லேலூயா. பலத்த சேனைகளை கொண்டு வரும்படிக்கு எல்லாரும் சொல்லுங்கள். சோத்திரிக்கிறோம். ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கு என் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல், சத்தமா சொல்லுங்க, எப்போது திறந்திருக்க வேண்டும். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நோ பேட்டலிங். நோ பேட்டலிங். யுத்தம் இல்லை என்றால் நோ பேட்டலிங், நோ பில்டிங், சபை கட்டுதலும் இல்லை. கவனிக்கிறேன். நோ பேட்டலிங், நோ பில்டிங். ஜெபம் என்பது ஒரு யுத்தம், யுத்த களம். அது அந்த ஜெபம் என்கிற அந்த சோத்திருக்கிற பேட்டலிங் இல்லைன்னா கட்டப்படுதல் என்கிற ஒன்று வாழ்க்கையில வராது. கவனிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, நோ பேட்டலிங், நோ பில்டிங். எல்லாம் சொல்லுங்க, யுத்தம் இல்லை என்றால், ஜெபம் என்கிற முழங்கால் யுத்தம் இல்லை என்றால் என் வாழ்க்கையில கட்டப்படுதலும் இல்லை. எப்படி ஆண்டவர் கட்டி எழுப்புவாருங்கள? வாய்ப்பே இல்லை. இந்த நாள்ல நான் பல வார்த்தையை சொல்றேன். நீ எல்லாத்தையும் ஞாபகத்தில் இருதய பலகைகளை எழுதி, நோட் புஸ்தகத்தில் எழுதி வச்சு நீங்க மறுபடியும் அதை தியானித்து உங்களுடைய வாழ்க்கை அப்படி செட் பண்ணுவீங்க. நான் நம்பிதான் பிரசங்கம் பண்றேன். தாவீது அந்த நீதியின் சூரியன் எதனால தானியேலுடைய வாழ்க்கையில உதிச்சு தெரியுமா? அவன் இடைவிடாது ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இது கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிரபல்யமா தெரிஞ்ச வசனம். ஆனா வசனம் தான் தெரிஞ்சத ஒழிய வசனப்படி வாழ்க்கை இல்லை. அந்த வசனத்தின் உண்மையான அர்த்தமும் உங்களுக்கு தெரியாது. அதாங்க இருக்கிற ஒரு பெரிய காரியம். Prayer, priority in priorities. Prayer, priorities in priorities. சபையார் எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். இத வாயை திறந்து சத்தமா கம்பீரமா சொல்றீங்களா பாருங்க. எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். வீட்டுக்கார் முக்கியம், பொண்டாட்டி முக்கியம், பிள்ளைகள் முக்கியம், வேலை முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம் தான். ஆனா முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? எல்லாம் தான் முக்கியங்க, ஆனா முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஏன் ஜெபத்துக்கு வரல? வேலைக்கு போயிட்டோம் சார், அந்த மூக்க கோணிச்சு சொல்லுவோம், முக்கியமான வேலை சார், மூக்க கிள்ளி எடுத்துறோன்ற. அப்ப நீ எதை முக்கியன்னு கருதுற? உன் வேலையை மட்டும்தான் முக்கியன்னு கருதுற. ஜெபத்துக்கு நீ பிரியாரிட்டி கொடுக்கல, எப்படி நீதியின் சூரியன் உதிக்கும்? எல்லாம் சொல்லுங்க, பிரியாரிட்டி இன் பிரியாரிட்டிஸ். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் முக்கியம். சத்தமா சொல்லுங்க, எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். இருதய பலகையில் அதை எழுதி போடுங்க. என்னுடைய பிரியாரிட்டியே ஜெபம் தாங்க. நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பிரேயர், தென் தான் பிரீச்சிங். பிரீச்சிங் ஃபர்ஸ்ட் இல்ல, பிரேயர் ஃபர்ஸ்ட், பிரீச்சிங் செகண்டரி தான். எனக்கு பிரசங்கம் முக்கியம் அல்ல, பிரசங்கம் முக்கியம்தான், ஆனா ஜெபம் முக்கியம். ஜெபம் இல்லாத பிரசங்கம் ஒன்றும் செய்யாது. ஜெபம் இல்லாது நீ எடுக்கிற எந்த பிரயாசம் வெற்றி அடையாது. ஜெபம் இல்லாமல் நீ எடுக்கிற எந்த அலைச்சலும் அங்க நன்மை வராது. ஜெபம் இல்லாம நீ என்ன சின்ன காரியமோ பெரிய காரியமோ, எக்ஸாம் எழுத போகிற, ஆன்வலுக்கு எதிர்நோக்கி இருக்கிற, அதை எழுதணும் இதை எழுதணும், இந்த வருஷம் இப்படியா நல்ல மார்க் எடுக்கணும்னு சோதர பிரயாசப்படுற எல்லாருக்கும் சொல்றாரு, ஸ்கூல் எக்ஸாமோ, காலேஜ் எக்ஸாமோ, செமஸ்டர் எக்ஸாமோ, வாட் எவர், நோ பிரேயர், நோ சக்சஸ், நோ விக்டரி. எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க, எல்லாம் முக்கியம்தான்,
முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றார் 18:1, சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இது இங்கிலீஷ் பைபிள்ல சோர்ந்து அப்படின்ற வார்த்தை வருதுல, ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது சேலஞ்ச். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. பிரேயர் இஸ் சேலஞ்ச். ஜெபிப்பது என்பது ஒரு சவால், சும்மா இல்ல. நான் ஜெபம்னு பிரசங்கம் பண்றேன், ஆனா பிரேயர் சும்மா சாதாரண கிடையாது, அது ஒரு சவால். ஜெபம் என்பது சேலஞ்ச். ஏன்னா பைபிள் சொல்லுது சோர்ந்து போகாம என்ன பண்ணு. அப்போ ஜெபத்துல என்ன வருதுங்க சொல்லுங்க. நான் இவ்வளவு நாள் ஜெபிச்சுக்கிறேனே, ஒண்ணுமே நடக்கலையே. ஜெபம் சோர்வு, உன்னை சோர்ந்து போக பண்ணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு சோர்ந்து போகாம என்ன பண்ணு. இந்த வேர்டு நல்ல ஆழமா கவனிக்கணும். நீங்க ஜெபம் இன்ட்ரெஸ்டா இருக்காது, ஒரு மாதிரி மற்றதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. ஜெபத்துக்கு உங்களால் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியாது. ஏன்னா பிரேயர் இஸ் a challenge, அது ஒரு சவால், அது ஒரு மலையேற அனுபவம் மாதிரி. ஜெபிக்க உட்காரும் போது தான் தயிர்காரன் வரான், ஜெபிக்க உட்காரும் போது தான் பால்காரன் வரான். இவங்க இத்தனை பேருக்கு நம்ம ஃபோன் பண்ணியிருப்போம், தயிர் எடுத்துனோடா பால் எடுத்துனோட, அப்பெல்லாம் எடுத்து வந்துருக்க மாட்டான். ஜெபத்துன்னு முட்டி போட்ட பிறகு அவன் வருவான். தண்ணிக்காரன் அப்பதான் எடுத்து வந்து போடுறான், எழுந்து ஓட வேண்டியதா இருக்குது. தோத்திரம் அன்வான்ட் கால்லாம் அப்பதான் வருது, அப்பதான் மஞ்சப்பை எடுத்துன்னு ஒருத்தன் பத்திரிகை எடுத்துன்னு வரான். ஜபத்துல தான் கண்ட சிந்தனை வருது. வீட்டை பூட்டினோமா, கேஸ் ஆஃப் பண்ணோமா, கொதிச்சுதா கொதிக்கலையா, என்ன கன்றாவி, எல்லாம் கன்றாவி பிரேயர்ல தான் வருது. ஏன்னா உன்னை ஜெபிக்க விட மாட்டான் சாத்தான். ஜபம் என்கிறது ஒரு சவால் தான். சும்மா ஜபம்னு சொல்றது சாதாரண இல்லாம, அது சகலத்தை ஜெயித்து ஜபிக்க வேண்டியது. சோர்ந்து போகாம ஜபிக்கணும், விட்டுறக்கூடாது பிரேயரை. 40 நாள் ஜபம் வருது, உங்க லட்சணத்தை நான் பார்க்கிறேன். தோத்திரம் பிரேயருக்கு எக்ஸசைஸ் சொல்றது. அங்க வேலை இங்க வேலை, பாஸ்டர் முடியல பாஸ்டர், என்னை பத்தி உங்களுக்கு தெரியல பாஸ்டர், நான் அங்கேயே ஆவியில களி கூறுகிறேன். உன் களி கூறுதல் எனக்கு தெரியாது. சபையில வந்து ஒரு 2 hours வந்து ஜெபம் பண்ணிட்டு போன கெஞ்சறோம் நாங்க, உன்னை உன் நன்மைக்காக உன் ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சறோம் சார். நீ பண்ற அடாவடித்தனம் இருக்கே, எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ஜெபம் என்பது சாதாரண காரியம் இல்ல. ஜெபத்துல சோறு வருது, பிகாஸ் டு நாட் கெட் தி ஆன்சர் எனக்கு வரல, ஒரு சோர்வு. பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன், ஜெபிக்கிற உனக்கு பதில் வருதோ இல்லையோ, உள்ள நிறைந்த சமாதானம் தருவார். சத்தியம் புரிஞ்சவன் கையை தட்டி, ஜெபிக்கிற உனக்கு பதில் வருதோ இல்லையோ, சமாதானம் வரும். சத்தமா சொல்லுங்க, ஜெபிக்கிற எனக்கு பதில் வருதோ இல்லையோ, ஆனா உள்ள நிறைந்த சமாதானம் தர்றார். அண்ணால் ஜெபித்தால் பதில் வந்த மாதிரி தெரியல, ஆனால் அதற்கு பிறகு அவள் துக்க முகமா இல்லை. உங்களுக்கு சத்தியம் விளங்குதா சார்? நான் சொல்றது புரியுதா சார்? அவ குழந்தைக்காகத்தான் ஜெபிக்க வந்தா, ஆனா ஜெபத்தை முடிச்சிட்டு போகும்போது குழந்தை கிடைச்சிரும், அவ கர்ப்பவதி ஆயிரல, ஆனா உள்ள நிறைந்த சமாதானம் அண்ணாளுக்கு வந்துச்சு. ஜெபத்தின் மேன்மை என்ன? அதனால பதில் வரல, அதனால நான் ஏன் ஜெபிக்கணும் சொல்லாத. பதில் வர காலத்துல வரும். உள்ள நிறைந்த சமாதானம் ஜெபத்தின் வழியா தான் வரும். பைபிள் சொல்லுது, நீ ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு வேண்டுதலை யாருக்கு தெரியப்படுத்து? தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்போது உனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குன்னு ஆண்டவர் சொல்லல, அப்பொழுது ஒரு வீட்டை உனக்கு தந்து விடுவேன்னு சொல்லல, அந்த மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்லல. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் சிந்தை இருதயங்களை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்துல 3 காரியம் சொல்லுவார். ஒன்று நோ சொல்வார், நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்க, நோன்னு சொல்வாரு. சிலதுக்கு எஸ் சொல்வாரு, சிலதுக்கு வெயிட் அப்படின்னு சொல்வார். எஸ் நோன்னு சொல்லிட்டா என்னதான் அது? நோ தான். ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னா எஸ் தான், வெயிட் தான், நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற நோவை நீ எஸ்ஸா மாத்த முயற்சிக்க கூடாது. ஹல்லேலூயா. அந்த பையன் வேண்டாம்,
அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு ஆவியின் ஏவுதல பெற்றோரோ அல்லது ஊழியரோ பெரியவங்களோ தேவனுடைய கைடன்ஸ் இல்லை அப்படின்னா அடைந்தால் மகாதேவி, இல்லாவிட்டால் தருவார். மகாதேவியை தருவார், மரண தேவியும் தருவார். ஏன்னா உன் கொழுப்புல நீ வாங்கினது. அல்லேலூயா. ஆண்டவர் நோன்னு சொன்ன நோ, நோவை எஸ்ஸாக்க முயற்சிக்காத. உடனே அதுக்காக அழுது மூக்க சிந்தி ஒழுவி விடுவிக்கிறார், அழைக்கிறார், சந்திக்கிறார், எல்லாத்தையும் போடுறது தோத்திரம். எங்கேயாவது போட்டு நோவை என்னாக்க பார்க்குறாங்க அவங்க. நான் சொல்கிறேன், விடுவிக்கிறாரு பண்ணாலும் சரிதான், அழைக்கிறாரு பண்ணாலும் சரிதான், மீட்கிறாருக்கு நீ பண்ணாலும் சரிதான், சந்திக்கிறாருக்கு பண்ணாலும் சரிதான், போகிறார் வருகிறார் எவருக்கு பண்ணாலும் கர்த்தர் நோனா நோ தான். சத்தியம் புரிஞ்சவன் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க ஜெபத்தை நம்புங்க சார், அடுத்தவங்க ஜெபத்தை நம்பாதீங்க. ஹல்லேலூயா. உங்களை விட அவர்கள் பெரியவர்கள் அல்ல. எங்கள் ஜெப வீரர்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், உன் பிரச்சனைக்காக உன்னை போல எவனாலும் ஜெபிக்க முடியாது. உன் பிரச்சனையை போல உன்னால் பாரப்படுகிறதை போல எவராலும் பாரப்பட முடியாது. அதை ஒத்துக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. உங்களை விட அவர்கள் பெரிய. ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் யுவர்செல்ஃப். முதல்ல உங்க மேல ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும். நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு செய்வார். சில நேரம் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் எனக்கு பதில் வரலையே. சில ஜெபங்கள் 40 ஆண்டுகளுக்கு பதில் பெறுகிறது. சில ஜெபங்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பதில் பெறுகிறது. சில ஜெபங்கள் 13 ஆண்டுகளுக்கு பிறகு பதில் பெறுகிறது. சில ஜெபங்கள் 9 மாதத்திற்கு பிறகு பதில் பெறுகிறது. மோசே பதில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு பதில் வருது. ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு பதில் வருகிறது. யோசேப்புக்கு 13 வருடங்களுக்கு பிறகு பதில் வருகிறது. யோபுவுக்கு 9 மாதங்களுக்கு பிறகு என்ன வருதுங்க? பதில் வருது. அருமையான தாமதம் ஆனாலும் தரமானதை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனம் என்ன போடுது பாருங்க. 18:1 லூக்கா சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல். அப்ப ஜெபம் என்பது ஒரு சேலஞ்ச் மாதிரி. சோர் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எஃப் மேஜர் கொடுங்க அப்படியே. ஜெபித்தாலும் ஜி மேஜர் கொடுங்க. ஜி மேஜர். ஜெபித்தாலும் சோர்ந்து போகிறே, ஜெப வாழ்வில் தளர்ந்து போகிறே. ஜெபித்தாலும் சோர்ந்து போகிறே, ஜெப வாழ்வில் தளர்ந்து போகிறே. ஜெபத்தை கேட்டிடும் உந்தன் பாதங்களை பிடித்துக் கொண்டே. ஜெபத்தை கேட்டிடும் உந்தன் பாதங்களை பிடித்துக் கொண்டே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் பாரங்களை அவரிடம் சொல்லுவே. கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்லுவே. ஜெபித்தால் ஒரு சோர்வு வருது. அல்லேலூயா. இப்ப இந்த வசனம் பாருங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுது இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா நான் ஒரு 6 மாசம் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். அவ்வளோ டெப்த்துக்குள்ள இருக்கு. என்ன பாஸ்டர் இருக்குன்னா அது எங்களுக்கு தான் தெரியும். நீ பைபிள் வாசிக்கிறது வேற, நாங்கள் வாசிக்கிறது வேற. கொஞ்சம் கவனிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம். எப்போங்க? எப்பொழுதும். ஏன்னா உன்னை எப்போது ஜெபிக்க விடாது அந்த சோர்வு, அந்த டிஸ்ட்ராக்ஷன் உன்னை அப்படி வராது. ஆனால் பண்ணிட்டனா நீதியின் சூரியன் உதிச்சிடும். அல்லேலூயா. பொழுது ஜெபம். அதான் சவால் தான். அது சவாலே சமாளிக்கணும் என்பதை குறித்து பாருங்க. ஜெபம் சோர்ந்து போகாம பண்ணணும்னு இந்த ஜெபத்தை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். இந்த ஜெபத்தை பற்றி பேசுறாரு. எல்லாம் சொல்லுங்க. அவைகளுக்கு பேசல, அவர்களுக்கு பேசுகிறார். சத்தமா சொல்லுங்க. ஜெபத்தை குறித்து
அவைகளோடு பேசல, அவர்களோடு பேசுகிறார். நல்ல கவனிங்க, ஜெபிக்காதவர்கள் அவைகள், ஜெபிக்கிறவர்கள் அவர்கள். ஜெபிக்கிறவனுக்கு தான் சார் எப்போதும் மதிப்பு. ஜெபிக்காதவைகள் எல்லாம் அவைகள் தான், அதுக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. ஜெபிக்கிறவர்களுக்கு பைபிள் மரியாதை கொடுக்குது. அவன் சொல்லல, அவர்களுக்கு. சில இடத்துல அவனை நோக்கின்னு வரும், ஆனா ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு அவர்களுக்கு சொன்னார். ஜெபத்திற்கு வராதவர்கள் அவைகள், ஜெபத்திற்கு வருகிறவர்கள் அவர்கள். நீங்க யாருன்னு பாருங்க. நீ யாரா வேணாலும், நீ எவ்வளவு படிச்சு இருக்கிற, நீ மேதாவியாரு, நீ ஜெபிக்கலனா உனக்கு பைபிள் ஹானர் பண்ணல. உன்னை அவைகளுக்கு ஜெபம் தேவையில்லை, அவர்களுக்கு தான் எது தேவை? ஜெபம் தேவை. நான் இப்படி சொல்லுகிறேன், ஜெபிக்காதவர்கள் அக்ரிணை, இலக்கண விதத்தில் சொல்றேன். ஜெபிக்காதவர்கள் அக்ரிணை, ஜெபிக்கிறவர்கள் உயர்திணை. தமிழ் இலக்கணம் படிச்சிருக்கீங்களா? அக்ரிணை உயர்திணை. அக்ரிணை என்பது மதிப்பற்றவை, உயர்திணை மதிப்புள்ளது, ஹானரபிள். அப்ப நான் சொல்லுகிறேன், நீ ஜெபிக்கலன்னா உனக்கு பைபிள் மதிப்பு கொடுக்கல. நீ ஜெபிச்சாதான் பைபிள் உனக்கு மதிப்பு கொடுக்குது. ஹல்லேலூயா. அவர்களாக இருந்தால் ஜெபம் பண்ண வேண்டும். நீ யாரா வேணாலும் இரு, நீ என்ன வேலை செய், நீ என்ன வேணாலும் சம்பாதி, ஆனா நீ ஜெபிக்கலனா மதிப்பு இல்லை. பைபிள் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து யார்கிட்ட சொல்றாருங்க? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு? அவர்களுக்கு. Every man and woman need prayer. உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப முக்கியம். நான் பாஸ்டா இருக்கிறேன், நான் சொல்றேன், ஜெபிக்கிற ஆளை தான் நான் மதிப்பு கொடுப்பேன், ஜெபிக்கிற ஆளை தான் நான் ப்ரொமோட் பண்ண பார்ப்பேன். நீங்கள் உங்களோட நான் பேசி அதை சிரிச்சு நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா இருக்கீங்க கை கொடுத்துட்டு போயிடுவேன், ஆனால் என் உள்ள உங்களை கனம் பண்ணாது. ஏன்னா நான் எல்லாரையும் பார்த்துட்டு தானே இருக்கிறேன், யார் ப்ரேயருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறான்னு பார்க்குறேன்ல. நான் இல்லைங்க, ஆண்டவரே அப்படிதாங்க உங்களை நினைப்பாரு. பைபிள் சொல்லுது, அவர் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும்னு பேசுறாராம். அவைகளோடு அல்ல, அவர்களோடு பேசுறார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில கர்த்தர் உன்னை கனம் பண்ணணும்னா, உன்னை ஹானரபிள் பர்சனா உன்னை கர்த்தர் பார்க்கணும்னா, நீ எவ்வளவு கொடுத்த, நீ எவ்வளவு வசதியா இருக்கிற, அதெல்லாம் செகண்டரி தான் சார். நீ எந்த அளவுக்கு அவரை நோக்கி ஜெபிக்கிறாயோ அங்கதான் உன் மதிப்பு இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்கள்ட்ட தான் இது பண்றாரு, இவங்கள தான் பண்றாருன்னா, நான் பார்க்குறேன் ஜெபம், ஜெபத்தை ஹானர் பண்ற ஆளா அவங்க, ஜெபிக்கிறவங்களா இவங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டைம் எனக்கு முடியுது, வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. நான் அவையா இருக்கிறேன்னா, நான் அவர்களா இருக்கிறேன்னா, நான் யாரா இருக்கிறேன்? இந்த புதிய ஆண்டு நிறைய பிரேயர்ஸ் வரும். இந்த செய்தியை நான் அடிக்கடி உங்களுக்கு ஊதிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஒரு முறை செய்தி வந்தா இருதயத்தில் பசுமரத்தானியை போல பதிஞ்சுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதை குறித்து, வேற மேட்டர் இல்லை, எதை குறித்து பேசுறாருங்க? ஜெபம் பண்ணுவதை குறித்து. அவைகளோடு பேசினாரா, அவர்களோடு பேசினாரா? இப்ப நான் சில வசனத்தை மட்டும் சொல்ல பாருங்க. லூக்கா 18:5. எப்பொழுதும் அந்த விதவைய ஒரு உதாரணமா, சோர்ந்து போகாம ஜெபிக்கிறத குறித்து மற்றவர்களுக்கு விளங்கி கொள்றதுக்காக ஒரு ஓமையை சொல்றார். அந்த ஓமையில தான் ஒரு விதவையினுடைய சில வேர்டு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும். எல்லாம் சொல்லுங்க, அடிக்கடி. இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த வசனத்துல. அவ தன் எதிராளியினிடத்திலிருந்து வழக்கை தீர்ப்பதற்கு அந்த நியாயாதிபதியினிடத்தில் டைம் கிடைக்கும் போது போகல, எப்பொழுதும் போனாள். இன்னொன்று, அடிக்கடி போனாள்.
7வது வசனம் சொல்லுகிறது, அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள். சபையார் எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் சொல்லுங்க, அடிக்கடி இரவும் பகலும். மறுபடியும் சொல்லுங்க, எப்பொழுதும் அடிக்கடி இரவும் பகலும். இதாங்க இடைவிடாத ஜெபம். எப்பொழுது ஜெபம் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் இதாங்க. நான் இவ்வளோ ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு யூகேஜிக்கு லெசன் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. கொஞ்சம் கவனிங்க, பீடத்தை கவனிங்க. சோத்திரிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுடைய ப்ரேயர் லைஃப் இருந்தா சோத்திரிக்கிறோம். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா தலைவலி வந்தால் தான் ஜபம். வயிற்று வலிக்குது பாஸ்டர், அப்போ ஜபம். பல்லு வலி பாஸ்டர், என் வீட்டுக்காரன் என்னை திட்டான் பாஸ்டர், என் பொண்டாட்டி என்னை அடிச்சிட்டா பாஸ்டர், கடன் பிரச்சனை தலையில சுத்துது பாஸ்டர். ஆனால் இது ஒரு காலமும் ஜபத்துக்கு வராது. தேவை வந்தா, அவசியம் வந்தா, பிரச்சனை வந்தா ஜபம் பண்றது. நான் சொல்றேன், உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையானாலும் நாங்கள் எப்பொழுதும் ஜெபிப்போம், அடிக்கடி ஜெபிப்போம், இரவும் பகலும் ஜெபிப்போம், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் சொல்லுங்க, மாறும் உலகில் மாறாத கர்த்தர், மாறும் மனிதன் மாறாத கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மாறாதீங்க. நீங்க மாறுபடுகிறவருக்கு அவர் மாறுபடுகிறார் இருப்பார். எவ்ரிதிங் இஸ் ஸ்மூத், நோ பிரேயர். எவ்ரிதிங் இஸ் ஓகே, நோ பிரேயர். எல்லாம் ஸ்மூத்தா போதா, எவ்ரிதிங் இஸ் ஓகேவா, ஜப கூட்டத்துக்கே வரதில்லை. பிரச்சனை வந்துட்டா, போராட்டம் வந்துட்டா, தலைவலி வந்துட்டா, நிந்த வந்துட்டா, அவமானம் வந்துட்டா, அப்புறம் வந்து ஜெபம் பண்றது. அப்படி இந்த 2026 கூடாது. தானியேல் சிங்கக்கபிக்கு வந்த பிறகு ஜெபிக்கல, அவன் ஆல்ரெடி இடைவிடாமல் ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. பக்தி உள்ள எவனும் சகாயம் கிடைக்கும் காலத்தில் விண்ணப்பம் பண்ணுவான். அவன் ஜெபம் நேரத்துக்கு நேரம் மாறவே மாறாது. இதே ஆலயத்தில் என்னுடைய தகப்பனார் சொன்ன வார்த்தையை தான் நான் சொன்னேன், மாறும் உலகில் மாறாத கர்த்தர். அவர் பண்ண அதே கடைசி பிரசங்கம் இதே ஆலயத்தில் தான், மாறும் உலகில் மாறாத கர்த்தர். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் இங்கே சோதர சடலமாய் கிடத்தப்பட்டிருந்தார். அதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை அவர் சொன்னார், மாறும் உலகில் மாறாத கர்த்தர். மனுஷன் மாறுவான், கர்த்தர் மாற மாட்டார். இந்த வார்த்தையை சொல்ற நான் மாறி போகலாம், ஆனால் நம்முடைய தேவன் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ஆலயத்துல தான் இங்க இந்த சத்தத்தை நம்ம கேட்கிறோம். எல்லாம் மாறும், கர்த்தர் மாறாதவர். என் ஜெபம் மாறக்கூடாது, என் தேவனை தேடுறது மாறக்கூடாது. எப்பொழுதும் தேவனை கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2.5 மணி நேரம் கிரிக்கெட் பார்க்க தெரியுது, 2 நிமிஷம் ஜெபம் பண்ண தெரியல. 2 மணி நேரம் உலகத்தானோட உட்காந்து ஊர்கதை பேச தெரியுது, ஆனால் 2 மணி நேரம் ப்ரேயரில் முட்டி போட தெரியல. கழுத்து வலிக்குது, குறுக்கு வலிக்குது, நெடுக்கு வலிக்குது, வாய் வலிக்குது. ஊராங்கதையை பேசும் போதெல்லாம் உனக்கு வாய் வலிக்கல, ஜபத்தில் தான் உனக்கு எல்லாம் வலிக்கும். எம்மன் திமிரு கொழுப்பு பார். தேவன் எதை வச்சிங்கன்னு ஆஸ்வதிப்பார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்க கூடாதா? நியாய நீதி ஒன்றும் கிடையாதா? உலக காரியங்களுக்கு அவ்வளவு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு புண்ணியமும் கிடையாது. 3 மணி காலையில் 11 மணிக்கு வந்தேன், 3 மணி ஆகிவிட்டது. நல்லா இடிச்சு புளிஞ்சு சாறு எடுக்கணும் ஒன்று. ஆனால் அவ்வளோ நேரம் நீ ப்ரேயரில் இருப்பியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம எவ்வளோ கேடுகட்ட நிலைமையில் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு தேவனுடைய பிள்ளையே? ஆனால் ஆண்டவர் சொன்னா, சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 18:8 சொல்லுகிறது, அப்படி ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வாராம்? சீக்கிரத்தில் அவர்களுக்கு என்ன செய்வார்? செய்வார், உனக்கு செய்வார். ஆனால் இதில் இன்னொன்று சொல்கிறேன், அவர் பார்வையில் எது நியாயமாய் படுகிறதோ அதை அவர் செய்வார். எல்லாம் சொல்லுங்க, அவர் பார்வையில் எது நியாயமானதோ அவர் செய்வார். உன் பார்வைக்கு அது நியாயமா இருக்கும், ஆனா அவருடைய பார்வைக்கு அது என்னவா இருக்காது.
நீ ஆண்டவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார்னு சொன்னீங்களே பாஸ்டர், ஒண்ணுமே செய்யலனா அது அவர் பார்வையில் நியாயமாய் படலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். என் பார்வையில் நியாயமாய் படுவதெல்லாம், சொல்லுங்க வாயத்தர், என் பார்வையில் நியாயமாய் படுவதெல்லாம் அவருடைய பார்வையில் நியாயமாய் படாது. அவர் பார்வையில் நியாயமானது உண்டானால் என் ஜெபத்திற்கு சீக்கிரமாய் நியாயம் செய்வார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் கை காலை உடைக்கிறதுக்காகவே நான் 40 நாள் பாஸ்டிங் போறேன்னு ஒருத்தர் சொன்னாரா? நியாயமானதா? அவ வாங்கிட்டாலே நான் வாங்கிடணும், அவ கட்டிட்டாலே நான் கட்டிடணும், அவ பண்ணிவிட்டாலே நானும் பண்ணணும்னா அது கர்த்தர் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரா? எல்லாம் எது நியாயமோ அதை செய்வார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது